உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தொடர்ந்து 2.89 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நவ்தீப் ரின்வா, கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், இந்த பணிகளை நிறைவு செய்வதற்கான காலம் 2 முறை நீட்டிக்கப்பட்டு கடந்த 26ஆம் தேதி நிறைவடைந்ததாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து வரும் 31ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாகவும், அந்த பட்டியலில் 12.5 கோடி வாக்காளர்கள் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவர்களில் 1 கோடி அதிகமானவர்களுக்கு மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்பட்ட பிறப்பிட சான்றிதழ், சாதி சான்று உட்பட தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ள 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் இருப்பிடம் மாறியது, ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வாக்காளராக பதிவு செய்யப்பட்டது, வாக்காளரின் மரணம் போன்ற காரணங்களுக்காக தற்போது 2,88,75,000 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் கண்டுபிடிக்க முடியாத வாக்காளர்களின் பெயர்களும் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்காத 8 லட்சத்திற்கும் குறைவான பெயர்களும் அடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பெரும்பாலும் லக்னோ, காஜியாபாத், பிரயாக்ராஜ், கான்பூர் போன்ற பெரிய நகர்ப்புறங்களில் இருந்து வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ள 1 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்காவிட்டால் அவர்களின் பெயரும் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்.